எதிர்க்கட்சியாக உங்களுடைய செயல்பாடு என்ன? இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க. இந்த பட்டியலினத்துக்கு எதிரான அவர்களுக்கு எதிரான கொடுமைகள்ன்றீங்க, வேங்கை வயல்ன்றீங்க, ஆரம்பிச்சு எவ்வளோ சொல்கிறீங்க. ரீசெண்டாக புதுக்கோட்டையில் வடகாடுல. ஆமாம், அதுக்கு வந்து காவல்துறையில் வேற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து திருமா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்வது அப்படின்றது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. அதிமுகவோட ரியாக்ஷன் என்ன? வடகாடு பிரச்சனையில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க என்ன மாதிரி ஆக்ட் பண்ணாங்க? யாருக்காவது தெரியுமா? ஆக்ஷனே இல்லையே. அப்புறம் நாங்கள் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ அந்த உத்தபுரம் விஷயத்தில் கோர்ட்டில் கேட்குறாங்க, என்னங்க அரசு வழக்கறிஞரை வந்து பட்டியலினத்தவரை உள்ள விட்டா பிரச்சனை வரும்னு ஆர்கியூ பண்ணலாமா? இதை ஏற்றுக்க முடியாது, அனைத்து தரப்பினரும் கோவிலுக்குள் செல்ல வேண்டும்னு உத்தரவு கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது பொங்கல் வைக்கணும்னா பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல. கோயிலில் வழிபாடு செய்வதற்கு தான். வழிபாடுன்னு எல்லாரும் எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாரும் செய்யணும், அதானே? அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து சூடம் கொளுத்துறதுக்கு தனியாக, விலை கொளுத்துறதுக்கு தனியாக, இப்படியா பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க? ஆனால் இதில் அதிமுக என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண காணாம அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ அந்த பரந்தூர் விஷயத்தில் அதிமுக என்னப்பா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க?